ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி, ஒரு சில விஷயங்கள நம்ம என்னதான் மனசு ஒரு நல்லா பேசினாலுமே அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக. அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்ச விஷயம். நான் அக்காவோட லைஃப்பில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேவராக எல்லா விஷயமும் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணினேன். ஆனால் ஒரு சூழ்நிலையில் அவங்க என்னை ஏற்றுக்குறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருந்துச்சு. அதனாலேயே நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, இது மாதிரி அக்கா ஏன் இப்போ நம்மளை இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டா? முன்னாடியெல்லாம் நல்லா தானே பேசுவா, இப்போ ஏன் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, பார்த்துக்கலாம். நம்ம ஒரு சில நிலைகளை கடந்து தான் வாழ்க்கையில் நம்ம இது பண்ணணும். அதையெல்லாம் நம்ம யோசித்து பல விஷயங்களை கடந்து தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். சரி, பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதை கடந்து தான் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அக்கா கிட்டே பேசவே இல்லை. அக்காவும் எனக்கு ஃபோன் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஏன்னா அவள் இப்போ என்னை ஒரு மாதிரி பேசாமல் ஒரு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவுடனே நம்ம அதை நம்ம அவங்கக்கிட்டேருந்து நம்ம இது பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நம்ம அதை சமாளித்து தான் ஆகணும், வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன தான் கடந்து போனாலுமே அதை நம்ம சரியான ஒரு பாதைக்குள்ளே நம்ம போகிறோமா என்னங்கிறது தான் ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குது. அதனால நான் யோசித்தேன், சரி, சரியான ஒரு இது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெங்களூருக்கே வேலை பார்க்குறதுக்கு போயிட்டேன். அம்மா கூட கேட்டாங்க, ஏன் நீ யாரோடையும் இப்போ பேசுகிறதில்ல, எதுவுமே இது பண்ணுறதில்ல அப்படின்னு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், அக்கா என்கிட்ட அந்த அளவுக்கு இதாக இல்லாதனால தான் இந்த முடிவை நான் எடுக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் அவங்கள நம்ம எதுவும் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் பெங்களூருக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் அம்மா இடையில பார்க்க வந்தாங்க. நான் 2-3 மாதமாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 2 நாளைக்கு ஒருக்க ஃபோன் பண்ணுறது, ஒரு 5 நாளைக்கு ஒருக்க ஃபோன் பண்ணுறது, இப்படி தான் இருந்தேன். அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ கூட நான் அக்காவை பற்றி எதுவுமே கேட்குறதில்ல. ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அவளுக்காக நம்ம எல்லாமே இத்தனை வருஷமாக செஞ்சோம் பண்ணோம். ஆனால் இப்போ அவளே நம்மளை நிராகரிக்கிற மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட 2-3 மாதமாகவே நான் வீட்டுக்கு போகாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவே பெங்களூருக்கு, எங்கள் சித்தி வீடு பெங்களூரில் தான் இருந்துச்சு. அம்மாவோட சித்தப்பா பொண்ணு வீடு. அவங்க வீடு இருக்கிறதுனால அம்மா எப்போயாச்சும் வருவாங்க. அவங்க வீட்டில் தங்கிட்டு அதுக்கப்புறம் என்னை ஹாஸ்டலுக்கு பார்க்க வருவாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ அம்மா திடீர்னு எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் அம்மாவை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அம்மா கேட்டாங்க, ஏன், என்ன விஷயம், ஏன் 2 மாதமாக வீட்டுக்கும் வரலை, ஃபோனும் அந்தளவுக்கு நீ பண்ணாமல் இருக்க, உன் மனசுக்குள்ளே என்ன தான் இருக்குது? அப்பா கூட சொன்னார், ஏன் இவ இப்படி இது மாறிட்டா, எப்போதும் ஒரு நாளைக்கு 3 தடவை வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாள், எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு ஏன் இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், இது மாதிரி அக்கா என்கிட்ட சரியாக பேசுகிறது இல்லைம்மா. அக்கா எப்போதும் என்கிட்ட எந்த அளவுக்கு நல்லா பேசுவாள், ஆனால் இப்போ அந்த அளவுக்கு என்கிட்டலாம் நல்லா பேச மாட்டேங்கிறாம்மா. அவள் என்ன ஃபோன் பண்ணாலுமே எடுக்க மாட்டேங்கிறா, மெசேஜுக்கு ஒழுங்காக ரிப்ளே கிடையாது, எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா. அப்படி இருக்கிறப்போ என்னை என்ன பண்ண சொல்கிற? நான் இந்த அளவுக்கு இது பண்ணுறதுக்கு காரணங்கிறது எனக்கு ரொம்ப மனசளவில் ரொம்ப கஷ்டமாக தானமாக இருக்குது அப்படின்னோடனே, அதுதான் உனக்கு விஷயமா? அப்படி இல்லை, அக்காவுக்கு குழந்த இல்லைன்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவள் ஹஸ்பண்ட் இப்போ கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆக போகுது, குழந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் பேசுகிறாங்க. அவர் ஹஸ்பண்டும் இப்போ சரியாக பேசுகிறதில்ல. அந்த கோவத்தில் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தனால தான் யாரோடையுமே பேசாமல் ஒரு மாதிரி தனியாகவே இருக்கிற மாதிரி இருக்கிறா அப்படின்னோடனே, சரி, பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த நம்ம யோசிக்க வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி, ஒரு சில விஷயங்களை என்ன தான் நம்ம ஒரு சாதகமாக நம்ம இதாக இருந்தாலுமே, ஏன் அக்கா இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னான்னு நான் அவங்க
தங்கச்சி தானம்மா, எல்லா விஷயத்துலையும் அவளுக்கு கூட இருந்திருக்கேன். கல்யாண விஷயமா இருக்கட்டும், அப்புறம் படிப்பு எல்லா விஷயத்துலையும் அவளுக்கு நான் இதாக தானே இருந்திருக்கேன். அப்புறம் ஏன் என்கிட்ட இது எப்படி அவள் சொல்லுவா சொல்லு? அவளுக்கு வந்து பிரச்சனையா, இல்லை அவள் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனையா அப்படிங்கிறதே தெரியாமல் அவங்க மாமியார் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் குழந்தை இல்லை, 4 வருஷம் ஆக போகுது, என் பையனுக்கு வேறு மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தோன்னே அவளால் வந்து அதை ஏற்றுக்க முடியலை. அதோட இப்போ அவங்க பையனும், அதாவது அவங்க மாமாவுமே வந்து இப்போ எல்லாம் வந்து ஒரு இதாகவே தான் பேசுகிறானா, நல்லா பேச மாட்டேங்கிறானா அப்படின்னோடனே, சரி சரி விடுமா பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம்